தாய் வீடு மே மாத இதழ் 2026. இன்று அமைதியான ஒரு நாளாக இருக்கும். எழுத்துருவாக்கம் அமி ஹேம்பல், தமிழாக்கம் என்கே மகாலிங்கம், குரல் வடிவம் கு பிரபு. எழுத்தாளரை பற்றியது. அமி ஹேம்பல் டிசம்பர் 14, 1951 சிகாகோவில் பிறந்தார். அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர், ஊடகவியலாளர். டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் மிச்சல் மையத்திலே படைப்பாக்க எழுத்து கற்பிக்கின்றார். அமெரிக்காவின் மிக சிறந்த கதை சொல்லிகளில் ஒருத்தி. அவர் குறைவாக சொல்லும் மினிமலைஸ் பள்ளியைச் சேர்ந்தவர். அவருடைய ஆக்கங்கள் எல்லாமே உதிரியாகவும் நேரடியாகவும் இருக்கும். அவர் அவரைப் போல குறைத்து சொல்லும் எழுத்திலே நம்பிக்கை கொண்டவர். இவரின் ரீசன் டு லைஃப் சிறுகதை தொகுதியை வெளியிட்டவர் இந்த லீஷ் என்பவரே. இந்த தொகுதியிலே தான் ஆல் ஜோன்சன் புதைக்கப்பட்டிருக்கும் இடுகாடு என்ற அவர் எழுதிய முதல் கதையும் உள்ளது. அதை அவர் 1983 எழுதினார். அந்த தொகுதியை விட At the Gates of the Animal Kingdom, Tumble Home, The Dog of the Marriage தொகுதிகளும் வெளிவந்துள்ளன. அவருடைய நீண்ட கதைகளில் கூட அவருடைய கதை சொல்லும் பாணி சுருங்கியதாகவும் சிக்கனமானதாகவும், செயற்பாடுகள் வரையறுக்கப்பட்டதாகவும், பாத்திரங்கள் புதிரான முரண்பாடான கருத்துக்களை ஒருத்தருக்கொருத்தர் சொல்லிக் கொண்டும் இருப்பார்கள். இவரின் கதைகள் அடிக்கடி துக்கம், இழப்பு, உயிர் பிழைத்தல், வாழ்தல் பற்றியதாகவே இருக்கும். பாத்திரங்கள் மருத்துவ சாலைகளிலே இருப்பதாகவோ பிரச்சனைகளில் இருப்பதாகவோ இருக்கும். அவற்றில் கூட நகைச்சுவை இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் கதைப்பார். கதைக்குள் செல்வோம். இன்று அமைதியான ஒரு நாளாக இருக்கும். அப்படியல்ல, அது மறுபக்கம் இருக்க போகிறது என்றான் அந்த சிறுவன். நிலநடுக்கம் இப்பொழுது தாக்கினால் பாலம் உடைந்துவிடும். சாய்தளங்கள் அப்படியே இருக்கும். அவன் தன் சகோதரியை திருப்தியுடன் பார்த்தான். நீ உன் சகோதரியை பயமுறுத்த பார்க்கிறாய் என்றார் தந்தை. அது உண்மையல்ல என்பது உனக்கு தெரியும். இல்லை, உண்மையில் தெரியாது, சிறுவன் வலியுறுத்தி சொன்னான். நள்ளிரவில் பறவைகள் சத்தமிடுவதை கேட்டேன். அது ஒரு எச்சரிக்கை அல்லவா? சிறுமி தன் சகோதரனை நச்சு பார்வை பார்த்துவிட்டு ஒரு கை நிறைந்த உலர் திராட்சை பழங்களை சாப்பிட்டாள். மூவரும் கோர்ட்டின் கேட்பாலத்தின் வாகன நெரிசலிலே தனித்து நின்றார்கள். அன்று காலை பிள்ளைகளை எழுப்புவதற்கு முன் தந்தை அவர்களுடைய இசை பாட வகுப்புகளை ரத்து செய்துவிட்டு அன்றைய தினத்தை பொழுதுபோக்காக்கும் ஒரு நாளாக மாற்ற நினைத்தார். அவர்கள் அப்பொழுது எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை பார்க்க எண்ணினார். தன் பிள்ளைகள் தன்னிறைவுடன் வாழ்கின்றார்கள் என்று நினைத்திருந்தார். எப்படி ஒரு நாய் தன் கழுத்துப்பட்டியை தானே வீட்டுக்கு கொண்டு வந்து வருவது போல தன்னிறைவுடன். ஆனால் ஒருவர் சில வேளை பிழையாக கணித்திருக்க கூடும் அல்லவா? அது வேறு மாதிரியும் நடக்கும் அல்லவா? அந்த சிறுவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் லாங்லி போர்ட்டர் என்ற உளநோய் மருத்துவமனை தளத்தில் இருந்து கீழே குதித்தான். அந்த சிறுவன் அவர்களுடன் 2 கிழமை தங்கியிருந்தான். அப்போது அதிகமாக பிங்பாங் விளையாட்டு தான் விளையாடி கொண்டிருந்தான். அவன் விளையாடிய எல்லா பிங்பாங் ஆட்டத்திலும் அவன் தோற்று போனான். இனிமேல் ஒரு மனநோயாளியுடன் விளையாடுவதில்லை என்று மட்டும்தான் அவன் சொன்னான். ஏனென்றால் அது மட்டும்தான் நாங்கள் செய்வதாக, அது எங்களை கொன்றுவிடும் என்றான். அன்றிரவு அந்த நண்பன் அவன் போட்டிருந்த சிகப்பு நிற இடுப்பு பட்டியை 2ஆக வெட்டி ஒரு பகுதியை தான் படுத்திருந்த கட்டிலில் வைத்திருந்தான். அது கடந்த ஆண்டு இதே நேரம். அப்போது அவனுக்கு வயது 12. நீ பாதுகாப்பா இருக்கிறதாக நினைக்கிறாய் என்று தந்தை நினைத்துக் கொண்டார். நீ கண்களை மூடிக்கொண்டிருப்பதால் உன்னை வேறொருவர் கண்ணுக்கு தெரியாது என்று நினைக்கின்றாய். அன்று அவர்கள் பெட்ரலுமா என்ற இடத்திற்கு சென்றார்கள். அன்று அவர்களின் பகல் உணவு கோழியும் முட்டையும் தான். அவ்விடம் கைப்பிடி மல்யுத்தத்திற்கான தலைநகரம். ஆண்களின் கைப்பிடி மல்யுத்த போட்டியின் அரையிறுதி போட்டிற்கு அவர்களை அழைத்துச் செல்வதற்கு தந்தை உடன்பட்டிருந்தார். ஆனால் புதிதாக சேர்க்கப்பட்ட தற்காப்பு நடவடிக்கைகளால் கைப்பிடி மல்யுத்தம் அதனை சுவாரஸ்யமாக இப்பொழுது இருக்காது என்று சொல்லப்பட்டது. தற்காப்பு நடவடிக்கைகளால் இப்போது அதிகமாக எவரும் கைகளையோ மணிக்கட்டுகளையோ உடைத்துக் கொள்வதில்லை. அதிகம் போனால் எவரும் எதிர்பார்க்கக்கூடிய எலும்பு இடம்பெயர்வு மட்டும்தான். அதனால் அவர்கள் பீட் என்ற கடைக்கு போகலாம் என்று சொன்னார்கள். ஓர் எரிபொருள் நிலையத்தை உணவகமாக மாற்றியுள்ள இடம்தான் பீட். ஹம்பர்கர் உணவுகளுக்கு கார்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தன. முன்னே உள்ள எரிபொருள் குழாய்கள் மூலம் இன்னும் எரிபொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றது. எனக்கொன்று தருவாயா என்று சிறுவன் சகோதரியிடம் கேட்டான். அவன் சொன்னது சாக்லேட்டால் மூடப்பட்ட ரெசனட் என்ற உலர் திராட்சை இனிப்பை. முடியாது என்றாள் அவள்.
அப்போ 2 தருவாயா? 2 பேருமே பகல் உணவு உண்பதற்கு முன் இனிப்பு தின்ன முடியாது என்றார் தந்தை. அதை அவர் ஒரு தந்தைக்கான கண்டிப்புடன் சொன்னார். அப்படி அவர் தந்தை போன்று சொல்வதில் ஒருவித கிளர்ச்சியையும் அடைந்தார். நீங்கள் இரவுணவையா சொல்லுகிறீர்கள் என்றாள் சிறுமி. பீட் இடத்திற்கு போவதற்கு முன் இரவுணவு நேரமாகிவிடும் என்றால். வடக்கே போகும் பாதையில் வாகனங்கள் மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருந்தன. தெற்கே போகும் வாகனங்கள் சாதாரண வேகத்தில் போய்க் கொண்டிருந்தன. பின் ஆசனத்தில் இருந்த சிறுவன், அதை பார்த்தீர்களா? அந்த போஸ்ட் காரில் ஒட்டப்பட்டிருக்கும் பம்பர் ஸ்டிக்கரை, காரின் பின்பக்க கிடைமட்ட சட்டத்தில் ஒட்டப்பட்ட சிட்டையை. நான் ஓட்டும் பாணி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ பாதையில் பத்திரமாக நில் என்று பதில் எழுதப்பட்டிருந்தது. அவன் நேரடியாக தன் சகோதரிக்கு சொன்னான், நான் வாங்கும் கிறிஸ்துமஸ் பொருட்கள் பிரச்சனையை தீர்த்து முடித்து விட்டேன். என் சாரதி கல்வி வகுப்பில் நான் தான் அதிக புள்ளிகள் எடுத்தேன் என்றாள் அவள். வீட்டுக்கு திரும்பி போகும்போது உன்னுடைய சகோதரியை காரை ஓட்ட விடலாம் என்று நினைத்துள்ளேன் என்றார் தந்தை. பின் ஆசனத்திலிருந்து சைரன் ஒலியும் உதவிக்கான அலறல்களும் கேட்டன. அதன் பின் சரமகவியும் கேட்டது. சிறுமி தன் தந்தையிடம் சிக்கலான குரலில் பேசினாள். அவர்கள் உங்களை எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு சும்மா இருக்க தூண்டவில்லையா? உங்கள் இருவருக்கும் பகுதிகள் தெரியாதா என்று முழுவதும் நான் சிரிக்கவே இல்லை என்றார் தந்தை. கிழற்றின் பகுதியை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேனா என்றாள் சிறுமி. அவர் இன்று முழுவதும் சிரிக்கவில்லை. அப்போ நீதான் என்னவோ சொல்லி இருக்கின்றாய் என்றாள் அவளுடைய சகோதரன். சிறுமி அவனை ஒரு கடும் பார்வை பார்த்தாள். அந்த பார்வையிலே உடுப்புகளை கூட இஸ்திரி பண்ணிவிடலாம். அதன் பின் அவளுடைய பார்வை கீழே நோக்கியது. ஓ ஜானி சிறையிலிருந்து வெளியே வந்து விட்டான். E.S. ஹிண்டனின் வெளியாள் என்ற நாவலிலே வரும் ஒரு பாத்திரம் ஜானி. அவளுடைய சகோதரன் தன் காட்சட்டை சிப்பை மேலே இழுத்துவிட்டு பகுதியை சொல் என்றான். 2 பிரெஞ்சுக்காரர்களையும் ஒரு பெல்ஜியனையும் கழுத்து வெட்ட கொண்டு போகிறார்கள் என்று அந்த சிறுமி தொடங்கினாள். முதல் பிரெஞ்சுக்காரனை அந்த கட்டிடத்திற்கு கண்ணை கட்டி அழைத்து சென்றார்கள். தண்டனை நிறைவேற்றுபவன் கிழட்டின் கத்தி அலகை கழுத்திலே விழவிட்டான். ஆனால் அது பிரெஞ்சுக்காரனின் களத்திலே இருந்து 1/4 அங்குல தூரத்திலே விழாமல் அந்தரத்தில் நின்று விட்டது. அதனால் அவன் சுதந்திரமாக போகச் சொல்லி விட்டு விட்டார்கள். அவன் இது ஒரு அதிசயம் என்று சொல்லிக்கொண்டு ஓடி போனான். அது ஒரு அதிசயம் என்று தந்தையும் சொன்னார். அதன் பின் 2வது பிரெஞ்சுக்காரனை தண்டனை கொடுக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். திரும்பவும் அதே போல நடந்தது. அவன் களத்தின் மேல் 1/4 அங்குலம் அளவு தூரத்திலே கிளேட்டின் கத்தி அலகு நின்று விட்டது. அப்படி அவனையும் போக விட்டு விட்டார்கள். அவனும் இது ஒரு அதிசயம் என்று சொல்லிக்கொண்டு ஓடிப்போனான். கடைசியாக பெல்ஜியனை கழுத்து வெட்டும் இடத்துக்கு அழைத்துச் சென்றார்கள். அவனுடைய கண்களை கட்டுவதற்கு முன்பு மேலே கொலை கத்தியை காட்டி ஓலமிட்டான். அதுதான் பிரச்சனை என்றான். சிறுமி விழுந்து விழுந்து சிரித்தாள். அது என்ன என்று விளங்கினால் நானும் சிரித்து என் காற்றடியை நினைத்து விடுவேன் என்றான் சிறுவன். அதில் தான் பகுதியின் உச்சமே இருந்தது. அதை விளங்கப்படுத்த முடியாது. இருந்தும் அது வேடிக்கையானதுதான் என்றாள் சிறுமி. அங்கேதான் பிரச்சனை இருக்கிறது என்றார் தந்தை. பரிசகார பெண் உணவு நிரலை அவர்களுக்கு அளித்தாள். அவர்கள் மூவரும் மூலை அறையிலே இருந்தார்கள். அன்றைய தினத்தின் சிறப்புணவு மொரோக்கன் கோழி என்று சொன்னாள் பரிசகார பெண். அதுதான் எனக்கு வேணும் என்றான் சிறுவன். மொராட்டன் கோழி. அவனுடைய தந்தையும் சகோதரியும் தங்கள் ஆணையை கொடுத்த பின்பு அவன் தன் உணவு ஆணையை மாற்றி பேகரும் பிரைஸும் எடுத்தான். அப்போ யார் இசை வகுப்பு தவற விட்டதற்கு வருத்தத்துடன் இருக்கின்றார்கள் என்று கேட்டார் தந்தை. நான் உங்களிடம் கடந்த கிழமை கேட்ட கேள்வி உண்மையானது. அதாவது நான் புல்லாங்குழல் வாசிப்பதிலிருந்து பியானோ வாசிக்க மாறப் போகின்றேன். புல்லாங்குழல் வாசிப்பவள் வயிற்றிலிருந்துதான் மூச்சை எடுத்து விடுவாள் என்று என் ஆசிரியர் சொல்கின்றார். அதை என்னால் செய்ய முடியாது என்றாள் மகள். அவள் பியானோவுக்கு மாறுவதற்கான உண்மை காரணம் வயிற்றினால் சுவாசித்தால் அவளுடைய இடுப்பு 2 அங்குலம் பெருத்து விடும் என்பதுதான். அதைத்தான் அவளுடைய ஆசிரியர் சொன்னார். வேறென்ன என்றான் சிறுவன். அவன் புளித்த மாவினாலே செய்த ரொட்டியின் மேல் குளிர்ந்த வெண்ணெய் கட்டியை தடவி தன் சகோதரியின் கைச்சட்டையிலே போட்டான். சீசோ பீசோ, ஆச்சரியம் என்று சிறுமி சொன்னாள். ஏன் கத்தியையும் முள்ளுக்கரண்டியையும் எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக கவனை பாவிக்க கூடாது? உன்னை யார் தடுப்பார்கள்? நீ உன்னை மாற்றிக் கொள்ளாவிட்டால் என்று தந்தை சொன்னார். நாங்கள் என்று சற்று அமைதியாக இருக்கலாமா என்றார் தந்தை. நீங்கள் கல்லறையில் எழுதப்பட்ட வாசகங்கள் போல கதைக்கின்றீர்கள். நீங்கள் சொல்ல வருவதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் சிறுமி. அவளுடைய சகோதரன் வாய்க்குள் அடசிய உணவுடன் அவர்கள் கதையிலே பங்கு கொண்டான். இன்றைக்கு அமைதியான நாளாக இருக்க போகின்றது என்றான். ஏனென்றால் நாங்கள் ஒன்றாக இருந்தால் அப்படி அமைதியாக இருப்பதில்லை என்று சிறுவன் சொன்னான். இங்கே பாருங்கள் பிள்ளைகளே என்றார் தந்தை.
பரிசாரகி கோப்பைகளை கொண்டு வந்தார். தந்தை சீனியை சிறுவனுக்கும் உப்பை சிறுமிக்கும் தள்ளிவிட்டார். அவர்கள் கேட்காமலே சிறுமி உப்பை தன் முன்னால் இருந்த பிரெஞ்சு பொரியலுக்குள் தட்டிவிட்டாள். எனக்கு தொண்டை புண் இருப்பதால் நான் அவ்வளவு உப்பையும் கொண்டு என்னுடைய வாயை கொப்பளித்திருப்பேன் என்றார் தந்தை. அதை கொண்டு வாகன பாதையில் போட்டிருக்கும் தாரை உருக்கி விடுவார்கள் போல இருக்கிறது என்றான் சிறுவன். பிள்ளைகள் சாப்பிடுவதை தந்தை கவனித்துக் கொண்டிருந்தார். குழந்தைகள் வேகமாக சாப்பிட்டார்கள். அப்படி செய்வதை தூசி உறிஞ்சி அல்லது ஹூவரிங் என்று சொல்வார்கள். அவர்கள் போத்தல்களை உள்ள வெற்று பானங்களை வைத்துவிட்டு உறிஞ்சியை சப்பிக் கொண்டிருந்த போது தந்தை தன் உணவை முடித்து விட்டிருந்தார். வேடிக்கை என்னவென்றால், எனக்கு இப்போது பசி போய்விட்டது என்றார் சிரித்துக் கொண்டே தந்தை. ஒவ்வொரு உணவும் இப்படித்தான் முடிகிறது. அதுதான் அவர் சொல்லும் கடவுளுக்கான நன்றி. அப்பா அப்படி சொல்வதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அது எனக்கு எதை ஞாபகமூட்டுகின்றென்றால் என்று சிறுமி சொன்னாள். நாங்கள் வெளிக்கிட முந்தி நீ ராக்கிக்கு உணவு கொடுத்தாயா? ஊ என்றான் அவளுடைய சகோதரன். நான் நேற்று உணவு கொடுத்தேன். நானும் நேற்று உணவு கொடுத்தேன் என்றாள் சிறுமி. ஓகே, நாங்கள் இதில் சமரசமாவோம் என்றான் சிறுவன். இன்றைக்கு நாங்கள் பூனைக்கு உணவு கொடுக்க மாட்டோம், சரியா? உனக்கு அதில் உரிமை இல்லை என்றாள் தந்தை. அவர் எண்ணியது என்னவென்றால், மிருகங்களை பொறுத்தவரையில் அவளை அவன் பகுடி பண்ண முடியாது என்பதுதான். ஒருமுறை இரவு உணவின் போது அந்த பூனை இரவு உணவு மேசைக்கு மிக வேகமாக ஓடிச் சென்றது. பின் மேசையை சுற்றி ஓடி தரையிலே மேசை காலுக்குள் விழுந்தது. பக்கமாக விழுந்து சற்றே குறுகிய இருமல் சத்தத்தை எழுப்பியது. அது புத்திசாலி இல்லையா? அதற்கு பக்கத்திலே முழங்காலில் இருந்து மெதுவாக பாடினாள். ஏனென்றால் தனக்கு காயம் ஏற்பட்டு விட்டது என்று அதற்கு தெரியும் என்றாள் சிறுமி. பல ஆண்டுகளாக அவளுடைய தந்தை தெருவோரத்திலே பார்க்கும் மிருகங்களை பார்த்து அவை சிறிய தூக்கத்திலே இருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார். அவன் ஹோமருக்கு உணவளித்திருக்க மாட்டான் என்றாள் சிறுமி தந்தையிடம். ஹோமர் ஒரு நாய். நான் அதற்கு உணவளிக்காவிட்டால் அது மலைப்பகுதிக்கு போய் ஒரு மானை கடிக்கும் என்றான் சிறுவன். அல்லது பெண் சாரணர் வீட்டு வாசலிலே சாக்லேட்டுகள் விற்பாள். தந்தை அவர்களுக்கு நினைவூட்டினார். ஹோமர் மலைப்பகுதியில் உள்ள கால்நடை பண்ணையிலே செம்மறி ஆடுகளை கலைப்பதற்கு விருப்பப்படும் என்று நினைக்கின்றேன் என்றாள் சிறுமி பெருமூச்சு விட்டுக் கொண்டே. சிறுவன் அவளை நம்ப முடியாதவன் போல பார்த்தான். நீ அதை நம்பினாயா? நீ உண்மையில் அதை நம்பினாயா? அவள் தலைக்குள் சிந்தித்தாள். அவலட்சணமாக மந்திரவாதி ஒருத்தன் உணவு மேசை விரிப்பை இழுத்தறிந்து விட்டான். அதனால் பீங்கான் பாத்திரங்கள் நிலத்திலே விழுந்து உடைந்து விட்டன. மூச்சை இழுத்து நுரையீரல் நிரம்பும் வரை அவள் இழுத்தாள். அதன் பின் வயிறு நிரம்பும் வரை மூச்சிழுத்தாள். அவளுக்கு தெரியும் என்று நான் நினைத்தேன் என்றான் சிறுவன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நாய்க்கு அது நடந்தது. சிறுமியின் பெற்றோர் வலியுறுத்தினார்கள் என்றார் தந்தை. அதுதான் கலிபோர்னியா சட்டம். அப்போது நான் கலிபோர்னியாவை வெறுத்தேன், அதன் தைரியத்தை வெறுத்தேன் என்றாள் சிறுமி. தான் காரிலே காத்திருப்பதாக சொல்லிவிட்டு சிறுவன் மேசையை விட்டு வெளியேறினான். எது உதவி செய்யும்? தந்தை கேட்டார். ஹோமர் உயிருடன் இருப்பதற்கா என்றாள் சிறுமி. எது உதவும்? எதுவும் இல்லை. உதவி தன் கோப்பைக்கு சிட்டிய அளவுள்ள உப்பை எடுத்து போட்டாள். நான் காரை ஓட்டுகிறேன் என்றாள். ஓட்டுவதற்கு சிறுமி காரை இயக்கிவிட்டு ஓலமிட்டாள். நாசமாய் போச்சு என்றாள். காரின் இயந்திரம் நிறுத்தப்பட்டது. சிறுவன் ஸ்பானிஷ் நிலையத்திற்கு வானொலியை திருப்பினான். அதிலே மெக்சிகன் மொழியாச்சி பாடல் உச்சத்திலே ஒலித்தது. கடவுளே, நாசமா போ, அதில் நாசமா போ, கடைசி பெயர் இல்லை என்றான் சிறுவன். அவன் இன்னொரு காரில் ஒட்டப்பட்டிருந்த வாசகத்தை வாசித்து காட்டினான். அதை கைவிடச் சொல்லி அவர்கள் கேட்கவில்லையா என்றார் தந்தை. பேசாதீர்கள் என்றாள். காரின் பின்னோக்கி பார்க்கும் கண்ணாடியிலே பார்த்து கொண்டு காரின் கியரை மாற்றிக்கொண்டும் அவள் பல மணி நேரம் காரை ஓட்டினாள். தோல் உரிந்து கொண்டிருக்கும் யூக்கலிப்டஸ் மரத்தோப்புகளூடாகவும் மஞ்சள் நிற பூக்கள் தண்டுகளிலிருந்து வெளிவந்துள்ள காசியா புதர்களூடாகவும் அவள் காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள். பின்னர் கரையோர பாதைக்கு காரை எடுத்தாள். சாம்பல் பச்சை நிற இன்வேன்ஸ் என்ற இடத்திலே கார் போய்க் கொண்டிருந்தது. இந்த இயற்கை அழகை எப்படி அழைப்பார்கள் என்று கேட்டான் சிறுவன். மறுபடியும் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். வானம் அருகாமையிலே வரும் வரை எவரும் வேறு எதுவும் சொல்லவில்லை. மீண்டும் வீட்டுக்கு போகவில்லையா என்று சிறுவனே கேட்டான். இல்லை இல்லை என்றார் தந்தை. ஜன்னலுக்கு வெளியே பார்ப்பது போல பார்த்தார். பின் வானத்தையும் தான் கட்டியிருந்த மணிக்கூட்டையும் பார்த்தார். இல்லை, காரை ஓட்டிக்கொண்டே இரு, நாங்கள் நேரத்துக்கே வந்துவிட்டோம் என்றார் தந்தை. மேகம் மழை பொழிந்தது. சிறுமி பாலத்தை நோக்கி தெற்கே காரை ஓட்டிக் கொண்டிருந்தாள். காரின் தலை விளக்குகளை போட்ட போது காரின் டேஷ்போர்ட் பச்சை நிறத்திலே ஒளிர்ந்தது. வீட்டுக்கு போகும் வழியிலே தொலை அளவு மானியை பார்த்து எவ்வளவு தூரம் வந்து விட்டோம் என்பதை வாசித்தாள். 26,398 3 10 8 மைல் என்றிருந்தது.
இன்றைக்கா என்று சிறுவன் கேட்டான். சிறுவன் முதலிலே ரோக்கியிடம் சென்றான். நாங்கள் பூனை விளையாட்டு விளையாடுவோம் என்றான். அவன் சியாம் நாட்டு பூனையை நிமிர்ந்திருந்த பியானோவின் இடத்திற்கு தூக்கி கொண்டு வந்தான். பின் வாங்கிலே பூனையை மடியிலே வைத்துக் கொண்டு பூனையின் பாதங்களை திறப்புகளிலே அழுத்தினான். ரொக்கி சுதந்திரமாக பிறந்தோம் என்ற பாடலை பாடியது. பின் அது முறுக்கிக் கொண்டு அவரிடமிருந்து வெளியேற முயன்றது. இங்கே வா ரொக்கி, இன்னும் 10 நிமிஷம்தான், அதற்கு பிறகு கலைந்து செல்வோம் என்றான் சிறுவன். அவை என்னிடம்தா என்றாள் சிறுமி. அவள் இதழ்களை குவித்து பூனைக்கு முத்தம் கொடுத்தாள். ரொக்கியை மேல்தளத்திற்கு கொண்டு வா, படுக்க பாய்களையும் கொண்டு வா என்றார் தந்தை. மிக விரைவிலே 3 பாய்களை பிரதான படுக்க அறையில் முக்கோணமாக போடப்பட்டன. தந்தை செம்பக்கம் படுத்தார். சிறுமி தன் கூந்தலை கோதிவிடச் சொன்னாள் தந்தையிடம். அவர் அதை செய்தார். அப்பொழுது சிறுவன் ஒரு தோடம்பழத்தை முகத்துக்கு அருகிலே வைத்து உரித்து சாப்பிட்டான். அதிலே வரும் மென்பனி உள்ளிழுத்துக் கொண்டான். பின் அதற்குள் இருந்த விதைகளை பார்ப்பதற்காக ஒவ்வொரு கூரையும் வெளிச்சத்திலே வைத்து பார்த்தான். அவனுடைய மடியிலே பூனையின் பாதங்கள் கனவு காணும் கண்களைப் போல துடித்துக் கொண்டிருந்தன. நீ எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றார் தந்தை. என்னையா கேட்கிறீர்கள் என்றாள் சிறுமி. 57ஆம் ஆண்டு தண்டபர்ட் காரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதன் உள்புறம் வெண்ணிறத்துடன் சிவப்பு சேர்ந்தது. அது கூரையை மடித்து உயர்த்தி மூடக்கூடிய கார். அதை நான் டெக்சாஸிற்கு ஓட்டிச் செல்வேன். அலங்கரித்த பாவாடை உடுத்திருப்பேன். என்னுடைய பெயரையும் ரூபி என்று மாற்றிக்கொள்வேன், அல்லது ஈசி என்று மாற்றிக்கொள்வேன் என்றாள். அவளுடைய கனவு ஏற்ற இறக்கம் கொண்ட எதிர்காலமாக இருக்க போகின்றது என்று எண்ணினார். பிஞ்சிலே பழுத்தால் நேரத்துடனே அது அழுகிவிடும் என்று அவளை எச்சரித்தார் தந்தை. ஈரக்காற்று வளைந்திருந்த ஜன்னல் சட்டகத்திலே தடாலென அடித்தது. சிறுவன் பாய்ந்து எழுந்தான். நான் மழையை வெறுக்கிறேன், அதன் தைரியத்தை வெறுக்கிறேன் என்றான். தந்தை எழுந்து போய் புயலை தடுக்க ஜன்னலை இறுக்கமாக பூட்டினார். அது உண்மையிலே பெரும் மழைதான் என்றார். நட்சத்திரங்களின் கீழிருளிலே அமைதியாக படுத்து தீயணையாது சாம்பராகி முடியும் வரை இறைவனின் தெய்வீக இருப்பை பற்றி பாடிக்கொண்டிருந்தார்கள் பைரனின் கவிதை வரிகள். அவர்கள் சில நிமிடங்கள் இரவு வணக்கம் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவர்களின் தந்தை குரல் இருட்டிலே அவர்களுக்கு கேட்டது. குழந்தைகளே, எனக்கு இப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. உங்களுக்கு நான் நல்ல செய்தியொன்றும் கெட்ட செய்தியொன்றும் சொல்ல இருக்கின்றேன். எதை உங்களுக்கு முதலில் சொல்ல? முதலில் மகள் தான் பேசினாள். முதலிலே கெட்ட செய்தியை சொல்லி முடித்து விடுங்கள். தந்தை சிரித்தார். அவர்கள் பரவாயில்லை என்று எண்ணினார். என் குழந்தைகள் இந்த மலை போல அனைத்தையும் சரியாகத்தான் செய்கின்றார்கள். குழந்தைகள் தலைகளை திருப்பி அவரை பார்த்தபோது அவரும் அதே நேரத்தில் பார்த்து புன்முறுவல் செய்தார். இப்பொழுது இருப்பதிலும் பார்க்க அவர்கள் மேலும் நேர்மையாக சிந்திப்பார்களா இல்லையா என்பதை பற்றி யோசித்தார். அவர் இப்பொழுது யோசிப்பதிலும் பார்க்க அவர்களை பற்றி நல்லதாகவே நினைத்தார். நான் உங்களுக்கு பொய் சொன்னேன், கெட்ட செய்தி ஒன்றுமில்லை என்றார். நன்றி.